வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் சமுதாயம் சார்ந்த என் கதைகளை வெளியிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து லைக், சப்ஸ்கிரைப்ஸ், கமெண்ட் செய்து வருகின்ற ரசிக பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய கற்பனை கதையாம் ஆணவம் கூடாது. ஏன்? உலகில் மும்மலங்கள் யாவர்க்கும் உண்டு. ஆணவம், கண்மம், மாயை. இந்த ஆணவம் தலைக்கு ஏறிவிடும் சில நேரத்தில். ஆல் ஆஃப் ஐ எம் த ஸ்டேட், ஐ எம் த கிங் என்பது போல, நாம் தாம் யாவற்றிலும் பெரியவன் என்பது போல. காரணம், ஏதோ ஒரு மாயை அறிவை மயக்குவதால் கண்மம் செயல்படுகிறது. இதன் காரணமாக ஆணவம் மேலோங்குகிறது. இதை ஒட்டிய ஒரு கற்பனை கதைதான் இன்றையது. ஆணவம் கூடாது. நோக்குவோம். ஒரு முறை தாமரை மலர்கள் மற்றும் அல்லிப்பூக்கள் மலர்ந்துள்ள பெரிய தண்ணீர் தடாகத்தின் வழியே திருமணம் ஆகாத இரு அழகிய இளம் காதல் ஜோடிகள், ஜோடிப்புறாக்கள் போல தடாகக் காட்சியை ரசித்தவாறே நடந்து கொண்டு பேசிக்கொண்டே சென்றனர். அப்போது அந்த ஆடவன், பார்த்தாயா பரிமளா, இந்த அழகிய காட்சி தண்ணீர் தடாகத்தால் ஏற்படுகிறது போல் உள்ளது. குளிர்ச்சியான காற்றோட்டம் என் மனதை மயக்குகிறது. தடாகம் என்ன அழகாக மிளிர்கிறது உன்னைப் போலவே என்றான். தடாகம் தடாகம் என்று தடக்கென்று சொல்லி வந்தமையால் அதை கேட்ட தடாகத்தில் மலர்ந்துள்ள மலர்கள் யாவும் ஒன்றுக்கொன்று பேசிக்கொண்டன. பார்த்தாயா அல்லி மலரே, தாமரையாகிய நானும் அல்லிப்பூவாகிய நீயும் அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா என்ன? நாம் மலர்ந்து மனம் பரப்பாவிட்டால் இந்த வெறும் தண்ணீர் தடாகத்திற்கு மதிப்பு எப்படி வரும்? அதை போய் புகழ்கின்றார்களே. தண்ணீர் நிரம்பிய தடாகத்தை மட்டும் மனிதர்கள் பாராட்டுவது போல் உள்ளதே என்று கவலைப்பட்டு கொண்டன. அப்படி இருக்க ஒரு நாள் அந்த தடாகத்தின் தண்ணீர் முழுவதையும் பெரிய வயல்வெளிக்காரன் மிராசுதார் ஒருவன் வற்றச் செய்து அந்த தண்ணீரை தன் வயல்களுக்கு பாய்ச்சிவிட்டான் முழுமையாக. அதை கண்ட அந்த மலர்கள் தான் எதிர்பார்த்தது போல தண்ணீர் வற்றிவிட்டதால் தடாகத்தை ஏளனமாய் நோக்கின. தொலைந்தான் பாவி, அப்பாடா என்று மலர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டன. ஆனால் சில நாட்களில் மகிழ்ந்தவை யாவும் வற்றிப்போன தண்ணீர் தடாகத்தால் வாடிப்போய் சுருங்கி போய்விட்டன. எதிர்பார்த்தபடி அவை அழகு பிரகாசிக்கவில்லை. தண்ணீர் இல்லாமையால் மலர்கள் யாவும் பொழிவு இழந்து வாடிப்போய்விட்டன என்பதே உண்மை. அதை அப்பொழுதும் கண்ட வழிநடை போக்கர்கள் அந்த மலர்களின் முன்னைய வசீகரத்திற்கு காரணமாயிருந்த தண்ணீர் தடாகம் தற்பொழுது நிரம்பி இங்கே இல்லாமையால் வற்றிப்போனதால் அம்மலர்களும் வாடிய சுருங்கிய தன்மையை பார்த்தாயா, எப்படி சுருங்கி போய் கிடக்கின்றன என்று தடாகத்தின் அருமை பெருமையை அந்த மலர்களும் அறியுமாறு சொல்லி உணரச் செய்து பேசிக்கொண்டே சென்றனர். மலர்களும் தங்களின் முந்தைய தவறான ஆணவம் எண்ணம் கூடாது என்று தற்பொழுதுதான் உணர்ந்தன. தடாகம் முன்போல் நிரம்பியதும் மகிழ்ந்தனவாம். பூக்கள் பூத்து குலுங்கின. சிரிப்பொலி போல் இருந்தது காட்சி. ஒன்றின் பயன் இல்லாமல் நம்முடைய பயனும் இல்லை என்பதை அந்த மலர்களும் போக போக உணர்ந்து கொண்டன. இக்கதை ஒரு வகை கற்பனை ஓட்டம் என்றாலும் மனிதர்களின் செயல் ஓட்டமும் இப்படித்தானே சில நேரங்களில் உள்ளது. நாம் சிந்திக்க வேண்டும். இவ்வாறு இந்த மலர்த்தடாக காட்சியை நோட்டமிட்ட சிலர் அப்பொழுது எண்ணினர்,
நம்முடைய அழகிற்கும் வசீகரத்திற்கும் உழைப்பிற்கும் வாழ்விற்கும் நாம் மட்டுமே காரணம் என்று எவரும் மார்தட்டி கொள்ளக்கூடாது என்பதை இந்த தடாகக் காட்சி உணர்த்துகிறது அல்லவா என்று வழிநடை நண்பர்கள் பேசிக்கொண்டனர். அப்பொழுது நண்பன் அழகப்பன், என்ன அருள்மணி, நான் நினைப்பது சொல்வது உனக்கு புரிகிறதா என்றான். என்னப்பா, பழைய ஒரு கதை நினைவுக்கு வருகிறது, சொல்லட்டுமா என்றான் அழகப்பன். சொல் என்றான் மணியடித்தார் போல அருள்மணி. உடனே, நண்பா, இது ஒரு கற்பனை கதைதான் என்றாலும் இந்த தடாக மலர்காட்சியோடு ஒப்பிடும்படியாக உள்ளதால் நான் அதை நினைவுபடுத்துகின்றேன். ஒரு முறை நம் உடல் உறுப்புக்களாம் கண்கள், மூக்கு, கைகள், வாய், பற்கள், நாக்கு ஆகியன இந்த தடாக மலர்களைப் போல் தன்னிடம் உள்ள வயிற்றின் மேல் பொறாமை கொண்டனவாம். நமது வயிறு மட்டிலும் சுகமாக அமைந்து கிடக்கின்றது நாம் கொடுக்கின்ற உணவை உண்டு மகிழ்ந்து. பாடுபட்டு உழைத்து நாம் அதற்கு வயிற்றுக்கு உணவை கொண்டு செலுத்துகிறோம். அதை வாங்கி நிம்மதியாய் உள்ளது என்று வயிற்றின் மேல் பொறாமை கொண்டன. மேலும் நம்மை பற்றி அது சிறிதும் எண்ணுவதே இல்லை, நம் உழைப்பை வயிறு மதிப்பதும் இல்லை என்று அதன் அமைதியைக் கண்டு செயலாற்றாமை என்ற கருத்தோட்டத்துடன் வயிற்றின் மேல் பொறாமை கொண்டு ஒன்றுக்கொன்று வாதாடின. முதலில் மூக்கு சொன்னதாம், முதலில் உணவு எங்கே உள்ளது என்பதை நான் மூக்கு வாசனையால் கண்டுபிடிப்பவன் நான்தான் என்றதாம். அடுத்து கை விடுமா, கை நான் தான் அந்த உணவை எடுப்பவன் ஆக்குபவன் என்று பெருமையாக சொல்லியதாம். உடனே இடைமறித்து கண்கள் சொன்னதாம், நான் தான் முதலில் அதை கண்டவன், பிறகுதான் உன் கை அதை எடுத்தது என்றதாம். உடனே அதை வயிற்றுக்கு அனுப்புபவன் நானே என்றது வாய். அடுத்து சும்மா இருக்குமா பற்களும் நாக்கும், சும்மா விடுமா என்ன, அதை அரைத்து கொடுப்பவர்கள் நாங்கள்தானே என்று மார்தட்டி கொண்டன. இவ்வாறாக ஒன்றுக்கொன்று வாதம் செய்தன ஒவ்வொரு உறுப்புகளும். உண்மை இவ்வாறு இருக்க நாம் பாடுபடுவதை இந்த வயிறு மறந்து போயிற்றே என்பதுதான் எங்கள் கவலை என்றும் ஒன்றுக்கொன்று சொல்லிக்கொண்டன. நாங்கள் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் இந்த வயிறு என்ன ஆகும்? பெரிய பெருமைப்பட்டு கொள்கிறது. அதனால் நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அரைத்து கொடுப்பதை இந்த வயிறு ஏற்றுக்கொள்கிறது, சுகம் அனுபவிக்கிறது அல்லவா? நாம் இனி எதுவுமே அதற்கு செய்ய வேண்டாம், உதவ வேண்டாம் என்று மற்ற உறுப்புகள் போராட்டத்தில் இறங்கினவாம். அப்போது பிறகு என்னவாகும்? திண்டாட்டம்தானே வயிற்றுக்கு. வேலை எதுவும் செய்யவில்லையாம் இந்த உடல் உறுப்புகள் தர்ணா செய்தன. உணவு வயிற்றில் இல்லாது போனதால் அந்த மற்ற உறுப்புக்கள் யாவும் உடனே போக போக செயலிழந்து நாளடைவில் அந்த குளத்து தடாகத்து மலர்களைப் போல் வாடிப்போயினவாம். கண்கள் பஞ்சடைந்தன, கால்கள் வழுவிழந்தன, கைகள் சோர்ந்து போயின, பாதங்கள் நடுநடுங்கின, மூக்கு மூச்சுவிட திணறியது. அப்பொழுதுதான் மற்ற உறுப்புக்கள் ஓர் உண்மையை உணர்ந்தன. உணவின் பயனை அனுபவிப்பது, சுகமாக இருப்பது, வலிமையாக இருப்பது அந்த வயிறு மட்டும் இல்லை, அந்த உணவின் பயனை நாமும் தான் அனுபவிக்கின்றோம் என்பதை உணர்ந்தன. தங்கள் அறியாமையை அறிந்த உறுப்புக்கள் வயிற்றிடம் மன்னிப்பு கேட்டனமாம். இப்படி ஒரு கதை சொல்வார்கள் கற்பனையாக. நண்பா, இது ஒரு வகை கற்பனை கதை என்றாலும் நாம் அறிய வேண்டியது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை, ஒற்றுமை நீங்கிவிட்டால் அனைவருக்கும் தாழ்வே என்பதையும் உணர வேண்டும். ஒற்றுமை கொடியை சமுதாய நோக்கில் நாம் உயர்த்தி பிடிப்போம். சமூக ஒற்றுமையை மறவாமல் காப்போம். ஒருவருக்கொருவர் பயன்படாமல் வாழவே முடியாது உலகில் என்பதையும் உணர்வோம். ஒன்றுபடுக. வாழ்த்துக்கள்.